அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு சில அறிகுறிகள் இருந்ததுன்னா ரொம்ப கவனமாக இருங்க. நல்ல விஷயந்தான், இருந்தாலும் ரொம்ப கவனமாக அதை உற்று நோக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு இடத்திற்கு போகும்போது காரணமே இல்லாமல் உடல் சிலிர்க்கும். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உடல் சிலிர்ப்பு ஏற்படுதல் அப்படிங்கிறது ஒரு அதீத எனர்ஜியை, அந்த இடத்துல ஒரு அதீத ஆற்றலை உங்களால் உணர முடியுது அப்படிங்கிற அந்த தன்மை சில பேர்த்துக்கு ஏற்படும். அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு சில வார்த்தைகள் திரும்ப திரும்ப நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா அந்த செயலை குறித்து இல்லை, யாராச்சும் ஒருத்தர் டே செய்யாத, டே அது வேண்டாம், இந்த மாதிரி ஏதோ ஒரு எதிர்மறையாவோ அல்லது நல்லா இருக்கும் செய்யி, இந்த மாதிரி மற்றவங்க பேசுகிறதுலே உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் மட்டும் தெளிவாக நம்ம காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். அது என்னன்னு உங்களால் கவனிக்க முடியுதா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அடுத்து உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்ற மாதிரி அசரீரியோட ஒலிகள் உங்களுக்கு இது வரலும் கேட்டிருக்கா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அசரீரி அப்படிங்கிறது அந்த காலத்தில் மட்டும் இல்லை, இந்த காலத்துலேயுமே இருக்குது. அது ஒருவேளை உங்கள் காதுக்கு எட்டுது அப்படிங்கும் போது நீங்கள் கவனமாக அதை உற்று நோக்க வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக அதே போல் ஒரு எதிர்மறை ஆற்றல் இருக்குது ஒரு இடத்துக்கு போனால் ரொம்ப அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுறது அப்படிம்பாங்கல்ல, அந்த இடத்துல உங்களால் இருக்கவே முடியாது. ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படிங்கிறத உங்களால் உணர முடியுதா அப்படிங்கிறத யோசித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இன்னொன்று, சமீப காலமாகவே என்னால் ஒரு 3 மணிக்கு மேலே தூங்க முடியல, ஒரு மாதிரி உலட்டலாக இருக்குது, நானே எந்திரிச்சுக்கிறேன், என்னால் அதுக்கு மேலே நினச்சாலும் தூங்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை உங்களுக்கு ஏற்பட்டு விட்டதா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்க்கணும். அதே போல் சம்மந்தமே இருக்காது, வழிப்போக்கர்களாக இருப்பார்கள், ஆனால் உங்ககிட்ட தேடி பேசுவாங்க, அவங்க நல்லது கெட்டதை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படியான தன்மை உங்களுக்குள் வந்துவிட்டதா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். இன்னொன்று, விலங்குகள் உங்ககிட்ட அதிகமாக அந்யோன்யம் காட்ட ஆரம்பிக்கும், ரொம்ப அன்பாக பாசமாக நடந்து கொள்ள ஆரம்பிக்கும். நீங்கள் அந்த அளவுக்கு அன்பாக இல்லைன்னா கூட அது உங்ககிட்ட இயல்பாக பழக ஆரம்பிக்கிறது, அல்லது உங்ககிட்ட ஒரு அன்பை பரிமாறிக்க விரும்புது அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இன்னொன்று, நீங்கள் கற்பனை பண்ணுறது எல்லாமே நடக்குதா அப்படிங்கிற ஒரு விஷயம். நீங்கள் கற்பனை பண்ணுற எல்லா விஷயமும் நடக்க ஆரம்பிக்கும் ஒரு சில காலகட்டங்களில். ஒரு சில காலகட்டங்களில் நம்ம முன்னோக்கி பயணித்த மாதிரியான அனுபவங்கள் நமக்கு இருக்கும். முன்னோக்கி பயணம்னா காலத்திலே ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது, இல்லை ஒரு நாளைக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத அந்த இடத்துலேருந்து அனுபவித்த மாதிரியான சில நிகழ்வுகள் நமக்கு நிகழ்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, இப்போ இப்படியெல்லாம் நிகழ்வுகள், நம்ம ஒரு சில நிகழ்வுகளை நாம் சொல்லி கொண்டு வந்தோம். இந்த நிகழ்வுகள் எல்லாம் நிகழ்ந்திருந்தால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? என்ன அர்த்தம் அப்படின்னு, அது எதுவும் பாதிப்பை உண்டாக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது. அதாவது எப்போவுமே இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறதே இந்த எனர்ஜின்னு சொல்லக்கூடிய ஒரு அதீத சக்தியால் கட்டுண்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஆற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? நிறைய விதமான ஆற்றலை சொல்லுவாங்க, இயக்க ஆற்றல், ஓய்வு ஆற்றல், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போவாங்க. இந்த மாதிரி எல்லாமே ஆற்றல் சம்மந்தப்பட்ட விஷயம். நம்ம பிறந்ததுலேருந்து இன்னும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கூர்ந்து கவனிக்கலை அப்படிங்கும்போது அந்த ஆற்றல் சம்மந்தப்பட்ட விஷயம், அந்த எனர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கவே மாட்டோம். இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னோன்னா, நம்ம பேசுகின்ற மொழி முதல் கொண்டு ஒரு பேராற்றல் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். வார்த்தைகளுக்கும் அந்த அளவுக்கு அதிர்வுகள் உண்டு. அந்த அதிர்வுகளுக்கு தகுந்த அந்த ஆற்றல் நம்மை மேல் நோக்கி இழுத்து செல்லும், வாழ்க்கையில் உயர நிலைக்கு அழைத்து செல்லும். சில வார்த்தைகள் நம்மை கீழே தள்ளிவிடும், அந்த மாதிரி இருக்குது. சரி, இப்போ இந்த அறிகுறிகள் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கும்போது நல்லா தெரிஞ்சுக்குங்க, நீங்கள் இன்னும் இயற்கையோடு ஒன்றி போகவில்லை, உங்களுக்குள் இருக்கின்ற ஆற்றலை நீங்கள் உணர்ந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ சித்தர்கள், ஞானிகள், மகான்கள் இவங்க எல்லாமே இயற்கையை கவனிக்கக்கூடியவர்கள், இயற்கையோடு பேசக்கூடியவர்கள், மற்றவர்களோடு வாய் திறந்து பேசாமல் உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள். அவங்களுக்கு இயற்கையாகவே இந்த மாதிரி அறிகுறிகள் எல்லாம் பெரிதாக தெரியாது. ஆனால் ஒரு விஷயத்தை பற்றி நம்ம கண்டுக்காமையே இருக்கோம். இந்த பிரபஞ்சம், இந்த ஆற்றல் உனக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்வதற்கு முயல வேண்டும் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் உங்களுக்கு வரும். ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்துல ஆற்றல் பொதிந்து கிடைக்கிறது. இப்போ கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா திடீர்னு உடல் சிலிர்க்குது, கண்ணில் தண்ணி வருது. காரணம் என்னென்னா, அங்கே ஆற்றல் பொதிந்து கிடைக்கிறது. ஏதோ ஒரு விதமான ஆற்றல், உங்களுக்கு உடலுக்கு தேவைப்படக்கூடிய ஆற்றல் அங்கே இருக்குது. அதை நீங்கள் அந்த இடத்துல உள்வாங்கிக்கிட்டீங்க அப்படிங்கும்போது உடலானது சிலிர்க்க ஆரம்பிக்கின்றது.
இது நிறைய பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சுற்றி நிறைய இருக்குது. உண்மையாக அங்கே இருக்கக்கூடிய ஆற்றலால் மட்டும்தான் அது நமக்கு ஏற்படும். இல்லை ஒரு சில விஷயத்தை புதுசாக கேள்விப்படும் போது உடல் சிலிர்க்கும் இல்லைங்களா? ஆனால் எதுவுமே இல்லை, கோயிலுக்குள்ளே போனோமே உடல் சிலிர்க்குன்னா என்ன, அங்கே ஏதோ ஒரு ஆற்றல், நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றல் அங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். உள்ளே போனோமே ஒரு பயம் வருது, ஏதோ ஒரு இடத்துக்குள்ளே போனோமே, அப்போ எதிர்மறையான ஆற்றல் அங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இயற்கை நமக்கு சொல்லி கொடுக்கிறது. இயற்கை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஒரே வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப கேட்குற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுது. அப்படிங்கும்போது நம்ம அப்போதைக்கு செய்துக்கிட்டு இருக்க காரியம் நல்லதாக இருந்தால் பாசிட்டிவான விஷயங்களாக நம்ம காதில் கேட்கும், செய்ய நல்லா இருக்கும், மங்களகரமாக இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேட்கும். அப்போ அதை நம்ம தொடர்ந்து செயல்படுத்தலாம். இல்லை ஒரு விஷயத்த கண்மூடித்தனமாக இறங்குறோம், அப்போ அதை வேண்டாம், அது உனக்கு ஒத்து வராது அப்படிங்கிறத பிரபஞ்சம் சொல்லணும்னு நினைக்கும் போது உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாமே எதிர்மறையாக பேசுகிறது உங்கள் காதுக்கு கேட்கும். அதுக்காக அதை விட்டுருங்கன்னு சொல்ல வரல, அதில் உள்ள சாதக பாதகங்களை அந்த நேரத்தில் வந்துட்டு அலசி ஆராய்ந்து அதற்கப்புறமா ஒரு முடிவு எடுக்கிறது தான் உத்தமமானதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. அதே போல் எழுந்திருக்கிற நேரம் காலை ஒரு 3-5 மணிக்குள்ளே நம்ம எந்திரிக்கிறோம் அப்படின்னா அது தூக்கமே வராது சில பேத்துக்கெல்லாம். அவங்க எல்லாமே அந்த உள்ளார்ந்த ஆன்மீக தேடலில் இருப்பவர்கள், அதுவும் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் அவர்களுடன் தொடர்பு கொள்வதற்கு துடிக்கிறது அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். அந்த நேரத்தில் எந்திரிச்சு அவங்க தியானம் பண்ணுறாங்க, இல்லை தன்னை கவனிக்கிறாங்க, இந்த இயற்கையை கவனிக்கிறார்கள். அப்படிங்கும் போது இயற்கையை பற்றிய புரிதல் அவர்களுக்கு உண்டாகும். அதனால தான் அந்த 3-5 மணிக்குள்ளே அவங்களால சரியான தூக்கத்துக்கு போக முடியறது இல்லை. சில பேர் 7-8 மணி வரலும் தூங்குவாங்க. அதுக்குன்னு என்கிட்ட பிரபஞ்சம் பேசாதா அப்படின்னா அப்படி கிடையாது, தொடர்பு கொள்ளும். ஆனால் அந்த உயரிய தொடர்பு அப்படிங்கிறது அந்த 3-5 மணிக்குள்ளே அவங்களுக்கு கிடைக்கும், ஒரு சாதாரண மனிதனுக்கு கிடைக்கக்கூடியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே போல் தான் நம்ம சொன்ன வழிப்போக்கர்கள் பேசுகிறது. அவங்கக்கிட்ட ஒரு தெய்வ ஆற்றல் இருக்கிறது, அல்லது உங்களை பார்த்ததுமே பேசணும்னு அவங்களுக்கு தோணுது, அவங்களா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கும் போதே நல்லா தெரிஞ்சுக்கணும், நீங்கள் ஒரு உயரிய நிலையில் இருக்கிறீர்கள், ஆனால் அது உங்களுக்கே தெரியாமல் இருக்குது. உயரிய நிலையில் இருக்கிறீர்கள், அது உங்களுக்கே தெரியாமல் இருக்குது. மற்றவங்களுக்கு அனுசரணையாக போகிறது, அல்லது அவங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவது, சரியானவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களோட பெருமை உங்களுக்கே தெரியவில்லை. அதை இறைவன் உணர்த்துகிறார் மற்றவர்களின் மூலமாக அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று நம்ம சொன்னோம், அந்த ஒரு கற்பனை, நம்ம கற்பனை செய்கிறதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் ரொம்ப விசித்திரமான விஷயம், எல்லாத்துக்குமே நடக்கிறதில்ல. அதுக்காக அது இல்லைன்னு கிடையாது. இப்போ சொல்லுவாங்க இல்லையா, கடவுள் இருக்கிறாரா அப்படின்னா நம்புறவங்களுக்கு, அதை உணர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறார். அந்த உணர்ந்தவங்களும் நம்புறவங்களும் யார்கிட்டையும் போய் விவாதம் பண்ண மாட்டாங்க, இப்படி தான் இருக்கார் அப்படி தானே. ஏன்னா அவங்க உணர்ந்துட்டாங்க, அது அவங்களுக்கு போதும். இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு போய் நம்ம வாதாடி அதை நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏன்னா அவனுக்கு அது பிராப்தமே இல்லை. கடவுள் இருப்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று பிராப்தம் இல்லாதனால தான் கண்ணா பின்னான்னு கத்திக்கிட்டு கிடப்பாங்க. கடவுள் இல்லை இல்லைன்னு நம்ம கடவுளை நினைக்கிறத விட அந்த கடவுளுங்கிற பேரை அவங்க அதிகமாக உச்சரிப்பாங்க. இருந்தாலும் ஒரு கொடுப்பனை இருக்குது அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த எனர்ஜி வைஸ் பார்த்திங்கன்னா பின்னாடி நடக்க போகிறது ஒரு சில பேர்த்துக்கு முன்னாடியே தெரியக்கூடிய அந்த ஆற்றலானது கிடைத்திருக்கும். இன்னொன்று, காலம் கடந்து பயணிக்கக்கூடிய ஆற்றலும் ஒரு சிலருக்கு இருக்கும். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடக்கும், ஒரு நாளைக்கு அப்புறம் என்ன நடக்கும், இந்த மாதிரி விஷயங்களை கணித்து கூறுபவர்களும் இயற்கையாகவே எந்த ஒரு சாதனைகளையும் செய்யாமலே அது இயற்கையாகவே அவர்களுக்கு ஒரு கொடுப்பனையாக அமைந்திருக்கும். இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த இயற்கை சக்தியை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயற்கையோடு இன்னும் நீங்கள் இணைந்திருக்க வேண்டும். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அப்படிங்கிறதுக்காக தான் பிரபஞ்சமானது உங்களை தொடர்பு கொள்கிறது. பொதுவாக இறை தரிசனம் மனசுக்குள்ளே பண்ணும்போது கண்ணை மூடி தரிசனம் பண்ணலாம். ஆனால் ஆலயத்துக்கு போகிறோம், அங்கே மூலவரை தரிசனம் செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம இந்த கண்ணை மூடி வேண்டுகின்றோம் அல்லவா, அந்த தவறை செஞ்சிடக்கூடாது. அதற்காகத்தான் இந்த பதிவு. பொதுவாக நம்ம ஒரு ஆலயத்துக்கு போகிறோம், ரொம்ப தூரத்தில் இருக்க ஆலயத்துக்கு போகிறோம், ரொம்ப நேரம் காத்திருந்ததுக்கப்புறம் அப்படியே கிட்டத்தில் மூலவர்கிட்ட போனோமே டப்புன்னு கண்ணை மூடிடுவோம். அங்கே தீபாராதனை நடந்துகிட்டு இருக்கோம், அதை பார்க்காம கண்ணை மூடி அப்பா எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கோ, என்ன நல்லா வச்சுக்கோ, கார் வாங்கணும், வீடு வாங்கணும், என்ன வேண்டுதலை வைக்கிறதுனே தெரியாமல் அங்கே போய் அடுக்கடுக்காக வச்சுக்கிட்டு இருப்போம். அந்த தப்பை எப்போவுமே பண்ணாதீங்க. தீபாராதனை பார்க்கும்போது அவங்க அந்த மூலவரோட அங்கங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக நமக்கு காண்பிப்பார்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தத்துவம் சார்ந்தது. அந்த பாத தரிசனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருமே காண வேண்டிய தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ மற்ற அங்கங்கள் எல்லாம் காட்டும் பொழுது கண்டிப்பாக ஒவ்வொரு அவயங்களாக நாம் பார்க்க வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் பிறகு ஒரு பெரிய
விஷயம் சொல்லப்படும், தத்துவம் சொல்லப்படும். அதை உணர்ந்து அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். ஆனால் பண்ணக்கூடாத தப்பு அப்படின்னா அந்த இடத்துல போய் கண்ணை மூடி நிற்கிறது. அப்போ எப்பயெல்லாம் வழிபாட்டின் போது கண்ணை மூடி நிற்கலாம் அப்படின்னா, ஆலயங்களுக்கு போனால் எக்காரணத்தை கொண்டும் கண்ணை மூடி அந்த தரிசனம் பார்க்காம மூலவருக்கு முன்னாடி நிற்கக்கூடாது. நல்லா பார்த்துக்கலாம். அப்புறம் அந்த சைடு ஓரமாக வருவோம் இல்லையா, தரிசனத்தை முடிச்சுட்டு ஆலயத்தில் ஒரு இடத்துல அமருங்கள். அமர்ந்து கண்ணை மூடுங்கள். கண்ணை மூடி நம்ம என்ன தரிசனம் பார்த்தோம் அப்படிங்கிறத அசை போடும் வகையிலே புருவ நெற்றியிலே கொண்டு வந்து நிறுத்துங்கள். அது ஞாபகப்படுத்துதல் அப்படின்ட்டு பெயர். மீண்டும் மீண்டும் நம்ம அதை ஞாபகப்படுத்துகிறோம். பாத தரிசனம் பார்த்தோம், முகத்தோட அழகை பார்த்தோம், அவைய கை பார்த்தோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம மீண்டும் மீண்டும் அதை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது அந்த எண்ணங்கள் வலுப்பெறும். அந்த நேரத்தில் நீங்கள் மனதார நீங்கள் வேண்டுதலை வச்சுக்கலாம். அதுக்கு பதிலாக கோவிலில் போய் சுவாமியை பார்த்து ரசிக்கணும், அந்த அழகை ரசிக்கணும். அந்த நேரத்தில் வேண்டுதல்லாம் கொண்டு போனீங்கன்னா மனக்கண்ணில் வேற ஓடும், புறக்கண்ணில் நம்மளால் பார்க்கறத உள்ளே கொண்டு போக முடியாது. அதனால தான் சில ஆலயங்களுக்கு திருப்பதி இங்கெல்லாம் போனால் சுவாமியை பார்த்த மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. காரணம் என்னன்னா, நம்ம சுவாமியை பார்க்கறதே இல்லை, கண் மட்டும் சுவாமியை பார்க்கும். ஆனால் நமது அறிவு கண்ணில் நின்று அந்த அனுபவத்தை பெறாது. மாறாக அந்த அறிவு எங்க போயிடுது அப்படின்னா வேண்டுதலுக்கு போயிடும், எனக்கு இது வேணும் அது வேணும்னு. அப்ப அறிவு ஒரு விஷயத்தை அனுபவப்படாமல் அதை மனதிலே நிலைநிறுத்த முடியாது. அப்ப நீங்க திருப்பதிக்கு பெருமாளை பார்க்க போனாலும் சரி, பழனியில முருகப்பெருமானை பார்க்க போனாலும் சரி, அண்ணாமலையார திருவண்ணாமலையில் தரிசிக்க போனாலும் சரி, தில்லையில் நடராஜ பெருமானை தரிசிக்க போனாலும் சரி, வேண்டுதல் எதுவும் இல்லாமல் உங்கள் பார்வையிலே அறிவை நிறுத்தி அந்த அறிவு அனுபவம் பெறும் வகையிலே நம்ம அப்படியே ரசித்து பார்க்கிறோம் அப்படின்னா அந்த உருவம் அப்படிங்கிறது நம்ம மனசில் அப்படியே நிலை பெற்று இருக்கும். அந்த ரகசியத்தை தான் நம்ம முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதனால் அந்த இடத்துல போய் நீங்கள் எதுவும் வேண்டாம், வேண்டத்தக்கது அறிவோயினி அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்னவெல்லாம் வேணுமோ அது இறைவனுக்கு தெரியும். நம்ம போய் அந்த இடத்துல கண்குளிர பார்த்து ரொம்ப மனமகிழ்ச்சியாக ஓரமாக அமர்ந்து தியானித்திருங்கள். இப்போ நம்ம ஜபம் செய்கிறோம், தியானம் செய்கிறோன்னா கண்ணை மூடலாம். ஆக்ஞா சக்கரத்தில் அல்லது புருவ நெற்றியில் இறைவனுடைய அந்த வடிவத்தை நிறுத்தி நீங்கள் ஜபம் செய்கிறீங்கன்னா அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சுவாமி கும்பிடும்போது எக்காரணத்தை கொண்டும் கண்ணை மூடி விடாதீர்கள். ஏன்னா அவ்வளோ தூரம் போய் வரவாங்க போயிட்டு நம்ம தூங்குறதுக்கு ஈடானதாகிடும். சுவாமி வந்ததுக்கப்புறம் தட்டி தட்டி எழுப்புனாலும் நம்மளால் எந்திரிக்க முடியாத நிலையாயிடும். அது பெரிய துரதிருஷ்டம் ஆயிடும். நண்பர்களே, யோசிச்சு பாருங்க. சரி அப்படின்னு பட்டுச்சுன்னா இனிமேல் எந்த ஆலயத்திலையும் போய் தீபாராதனை காட்டுறப்ப கண்ணை மூடிடாதீங்க. அப்போ மூடும் போதெல்லாம் இந்த பதிவை ஞாபகம் வச்சுங்க. மூட வேண்டாம். அந்த இடத்துல எதுவும் வேண்டவும் வேண்டாதீங்க. அப்படியே ரசிக்கணும். அந்த கண்களிலே ஒளியாக அறிவு அந்த இடத்துல இருந்து அதை அனுபவம் வளர்க்கணும். அப்போதான் அந்த உருவம் அப்படியே மனசுல நிலைச்சிருக்கும். அது பெரிய பெரிய மாற்றங்களை நம்ம மனதுக்குள் கொண்டு வரும் அப்படின்னா மாற்று கருத்து இல்லை. சரின்னு பட்டா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.